குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்டின்னா, ஆர்ஆர்பியோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? பிரிலிம்ஸோட ரிசல்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அதோட கட் ஆஃப் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. யூஆர் கேட்டகரிக்கு மினிமம் வந்து 70 வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 79 வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல இந்த கேட்டகரி நம்பர் குடுத்திருக்காங்க இல்லையா? அதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்க. அது என்ன அப்டின்னா, கீழ நீங்க நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிசிடிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா? சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். அதுதான் வந்து கேட்டகரி நம்பர் 1 ஓகேங்களா? எஸ்எம் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரி 2, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கேட்டகரி 3, நெக்ஸ்ட் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டகரி 4, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டகரி 5 ஓகேங்களா? சோ இதுதான் மேல வந்து தனித்தனியா ஒரு போஸ்டிங்க்கும் நமக்கு வந்து கட் ஆஃப் தனித்தனியா விட்டுருக்காங்க. சோ அதுபடி பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்சிக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து 63 போயிருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்குன்னா 72 போயிருக்கு. ஓகேங்களா? அதே மாரி எஸ்டிக்கும் அதே மாரி தான் 56 வந்து மினிமம் கட் ஆஃப் இருக்கு. மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்டின்னா 62 வரைக்கும் போயிருக்கு. ஓபிசிக்கும் அதே மாரி தான் 69 போயிருக்கு. ஆ மேக்ஸிமம் கட் ஆஃப் 78 போயிருக்கு. மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்க்கு தான் மினிமம் கட் ஆஃபா வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, எஸ்எம்க்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இடபிள்யூஎஸ்க்கும் அதே மாரி 68 சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் தான் வச்சிருக்காங்க மினிமம் கட் ஆஃப். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 74 வந்து எஸ்எம்க்கு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல மினிமம் கட் ஆஃப் வந்து 30, மேக்ஸிமம் வந்து 43. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் வந்து 53, மேக்ஸிமம் கட் ஆஃப் 54. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஹெச்ஐ கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 மினிமமா இருக்கு, மேக்ஸிமம் வந்து 34. நெக்ஸ்ட் எல்டி கேட்டகரிக்கு 57 மினிமம், 59 வந்து மேக்ஸிமம். இந்த மாதிரி தான் நம்ம கட் ஆஃப் வந்து போயிருக்கு. சோ இத கிளியர் பண்ணவங்க எல்லாருமே சிபிடி 2க்கு வெறித்தனமா படிங்க. உங்களோட 100% ஆஃப் எஃபோர்ட்ட வந்து போட்டு படிங்க. ஏன்னா இவ்ளோ மார்க் எடுத்தவங்க தான் கண்டிப்பா சிபிடி 2வோட காம்படிஷனா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, சிபிடி 2வ எந்த அளவுக்கு 100% எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு படிங்க. இதோட மெயின்ஸ் டேட்டுமே நமக்கு இப்ப வந்துருச்சு. ஓகேங்களா? மெயின்ஸ் டேட்டுமே வந்து எப்பவுமே ரிசல்ட்டோட சேர்த்து மெயின்ஸ் டேட் விடுவோம்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோமா? அதே மாரி ரிசல்ட்டோட சேர்ந்து மெயின்ஸ் டேட்டும் வந்துருச்சு. சோ நீங்க இதுக்கப்புறம் யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. எவ்ளோ எவ்ளோ எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அ சென்னையோட வேக்கன்சி வந்து பாருங்க. ஆக்சுவலா 436 டோட்டலா. ஓகேவா? செலக்ட் பண்ண கேட்டகரி இவ்ளோ இவ்ளோ இந்த கேட்டகரில எவ்ளோ பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இவ்ளோ வேக்கன்சில எவ்ளோ பேர செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 6546 மெம்பர்ஸ செலக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ வேக்கன்சிக்கு? 436 வேக்கன்சிக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு போஸ்டிங்க்கு எவ்ளோ காம்படிஷன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 1:15. ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர் காம்படிஷன். இப்ப வரைக்கும் எடுத்ததில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிபிடி 2லருந்து சில போஸ்டிங்க்கு வந்து சிபிஏடி இருக்கும். இல்லையா? சிபிஏடி இருக்கும். நெக்ஸ்ட் சில போஸ்டிங்க்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதுதான். இப்போ சிபிடி 2லருந்து கிளியர் பண்ணவங்க சிபிஏடி போவாங்க. சில போஸ்ட்க்கு அதாவது எஸ்எம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிபிஏடி இருக்கு. ஓகேவா? டைப்பிங் போஸ்ட்க்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் சிபிடி 2லருந்து டைரக்ட்டா டைப்பிங் டெஸ்ட் போவாங்க. ஓகேங்களா? அப்ப சிபிடி 2வ நம்ம கிளியர் பண்ணோம்னா, சிபிஏடியும் டைப்பிங் டெஸ்டும் உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே. மக்களே, இப்ப நம்ம வந்து சிபிடி 2வ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சிபிஏடி ஈஸியா கிளியர் பண்ண முடியும். எஸ்எம்க்கு நெக்ஸ்ட் சிபிஏடி லெவல் இருக்கும். இதே டைப்பிங் போஸ்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்கு எத்தன பேர் காம்படிஷன் இப்ப வரைக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 15 பேர் காம்படிஷன். ஓகேவா? அந்த காம்படிஷன்ல நமக்கு ஒரு போஸ்ட் தான் தேவ. நமக்கு இந்த 436 போஸ்ட்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் நம்மளோட ட்ரீம் போஸ்ட்டா இருக்க போகுது இல்லையா? நம்ம இவ்ளோ பேர் காம்படிஷன் இருக்காங்களே, இவ்ளோ பேர்ல நம்ம எப்படி கிளியர் பண்ண முடியும்? அப்பலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். அவங்க 436 வேக்கன்சி விடட்டும், ஏன் 100 வேக்கன்சி கூட விடட்டுமே! நமக்கு தேவை என்ன? ஒரு போஸ்ட் தான். அந்த ஒரு போஸ்ட்ட கிளியர் பண்ணி எப்படி நம்ம வேலை வாங்கணும்? அத மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். வேக்கன்சி கம்மின்னு என்னைக்குமே யோசிக்கவே யோசிக்காதீங்க. இது வந்து இன்கிரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு. இல்ல அப்டின்னாலும் பரவால்ல. இவ்ளோ வேக்கன்ஸிஸ் வந்ததே நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஒரு போஸ்டிங் வாங்க போறோம். ஓகேவா? அந்த ஒரு போஸ்டிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்டின்றத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எத பத்தியுமே யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் சிபிடி 2 எப்படி கிளியர் பண்ணணும் அப்டின்றது மட்டும் தான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். ஓகேவா?
இதுக்கப்புறம் பாருங்க, அவங்க 3rd வீக் ஆஃப் அக்டோபர்ல தான் அவங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட இப்ப இண்டிவிஜுவல் மார்க்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாரும் இருப்பீங்க இல்லையா? அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் எப்படி செக் பண்ணணும்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு செக் பண்ணிக்க சொல்றாங்க. பட் இன்ன வரைக்கும் வந்து யாருக்கும் ரிசல்ட் வரல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? கட் ஆஃப் தெரிஞ்சிருச்சு. நம்மளோட அந்த ரிஜிஸ்டர் நம்பர் போட்டாலே நமக்கு வந்து நம்ம பாஸா இல்லையா அப்படிங்கிறதும் அதிலேயே தெரிஞ்சிரும். இண்டிவிஜுவல் ஸ்கோர் தெரிஞ்சுக்க தான் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள மேபி வந்தாலும் வந்துரலாம். ஓகேங்களா மக்களே? ஸோ நமக்கு இப்ப கட் ஆஃப் தெரிஞ்சுச்சு. கிளியர் பண்ணவங்களோட ரோல் நம்பர் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கு. அத வச்சு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுச்சு. உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ்க்கு மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் விட்டுருவாங்க. இன்னைக்குள்ள மேக்ஸிமம் விட்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி அத பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்கோர்ன்னு சொல்ட்டு. அதே மாரி சிபிடி 2 ஓட டேட்டும் எக்ஸாம் டேட்டும் நமக்கு தெரியும். எப்போ அப்டின்னா 13 அக்டோபர் 2025 ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் நமக்கு இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்டிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சிபிடி 2 ஓட டேட் வந்து 13 அக்டோபர் 2025 ஓகேங்களா? இதுல ஒரு 11 டேஸ், அதுல ஒரு 12 டேஸ், 23 டேஸ் தான் இருக்கு. ஸோ 23 டேஸ்ல நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா, நம்மளோட சிபிடி 1ல இருந்து சிபிடி 2 வரவங்க ரொம்ப காம்படிஷனா இருக்கும். ஏன் அப்டின்னா, இதுல கண்டிப்பா கிளியர் பண்ணவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 100% அவங்களோட எஃபோர்ட் போட்டு படிச்சவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க திருப்பி அதே மெம்பர்ஸோட இப்ப எப்படி சொல்றது? இப்ப நல்லா படிக்கிறவங்க ஒரு 100% எஃபோர்ட் போட்டு படிச்சவங்களோட நம்ம காம்படிஷன் பண்றது வந்து பெரிய டஃப்பா தானே இருக்கும் நமக்கு. ஸோ அந்த அத விட நம்ம எந்த அளவுக்கு இப்போ சிபிடி 1 எந்த அளவுக்கு பிரிப்பேர் பண்ணீங்களோ, அத விட டபுள் மடங்கு சிபிடி 2க்கு பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா 23 டேஸ் தான் இருக்கு கரெக்ட்டா. 24த் டே வந்து நமக்கு எக்ஸாம் இல்லையா? ஸோ நீங்க சிபிடி 2க்கு இதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் அ சிபிடி 2 கிளியர் பண்றவங்க சிபிஏடி அண்ட் டைப்பிங் டெஸ்ட்ட ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் என்ன? சிபிடி 2 மட்டும் தான். சிபிடி 2வ கிளியர் பண்ணா இந்த 2 எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இந்த 2 எக்ஸாம் எல்லாருக்கும்லாம் கிடையாது. ஓகேங்களா? சில போஸ்ட் மட்டும் தான். சிபிஏடின்றது வந்து எஸ்எம்க்கு இருக்கும். டைப்பிங் போஸ்ட்க்கு டைப்பிஸ்ட் போஸ்ட்க்கு டைப்பிங் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளதான். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் அவ்வளதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் விட்டுருவாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ண வேண்டிய பெரிய, பெரிய கடலே எதுனா இந்த சிபிடி 2 ஓகேவா? அந்த சிபிடி 2வ கிளியர் பண்றதுக்கான எஃபோர்ட் 100% போட்டு படிங்க. கண்டிப்பா இந்த சிபிடி 1 கிளியர் பண்ணவங்க இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நம்மளோட Instagram சேனல் இருக்கு இல்லையா? அதுலயும் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ரிப்ளை பண்றோம். Instagram சேனல் தெரியாதவங்க, நான் கீழ வந்து மென்ஷன் பண்றேன் பாருங்க. ரயில்வேஸ் டிடிஆர்கே இது ஒரு Instagram சேனல். நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ் தமிழ். ஓகேங்களா? இது ஒரு Instagram சேனல். இந்த 2 Instagramல ஏதாச்சும் ஒரு Instagram சேனல்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கிளியர் பண்ணவங்க. கிளியர் பண்ணாதவங்க வருத்தப்படாதீங்க. நமக்கு அண்டர் கிராஜுவேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம குரூப் டியும் இருக்கு. இது 2த்துலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸாம கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதோட ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவுமே வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் குரூப் டியும் வச்சுருவாங்க. ஸோ இது 2த்தையும் நம்ம கிளியர் பண்றத மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸா வச்சுப்போம். யாருமே வெக்ஸ் ஆகாதீங்க மக்களே. கிளியர் ஆகலன்னா வெக்ஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் இருக்கு? அதுக்கு நம்ம எப்படி கிளியர் பண்ணணும்? அத எப்படி பாஸ் பண்ணணும்? அதுக்கு என்ன படிக்கணும்? அப்படின்றத மட்டும் அதுக்கு எவ்ளோ எஃபோர்ட் போடணும்? அப்படிங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கிளியர் பண்ணலன்னா வருத்தமே படாதீங்க. ஓகேவா? கிளியர் பண்ணவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கிளியர் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் யுஜி அண்ட் குரூப் டிய ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 100% அதுல ஜாப் வாங்குறோம். ஓகேவா? எவ்ளோ வேக்கன்சின்றத மட்டும் எப்பவுமே மனசுல வந்து இவ்ளோ கம்மியா வேக்கன்சி இருக்கே! நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ண முடியும்? அப்படின்றதெல்லாம் எப்பவுமே யோசிக்காதீங்க. நமக்கு தேவை ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட் நம்ம எடுத்துறணும். அது எவ்வளோ வேணா வேக்கன்சி இருக்கட்டுமே! கம்மியா கூட இருக்கட்டுமே! 10 வைக்கட்டுமே! 20 வைக்கட்டுமே! நமக்கு தேவை ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட்ட நம்ம எப்படி எடுக்கணும்? அத மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேக்கன்சிய பத்தி யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்லும் குரூப் டி பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணி, அதுல எப்படி நம்ம கிளியர் பண்ணணும்? அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேங்களா? எல்லாருமே அதே மாரி செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா?
ஓகே மக்களே. இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாரி இந்த வீடியோக்கு கீழ கிளியர் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த Instagram சேனல்லயும் சப்போஸ் இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணலனாலும், இந்த Instagram சேனல்லயும் பெர்சனலாவும் மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறோம். ஓகேவா மக்களே? ஓகே. பாய் பாய்.